அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட பரிமாறிக்கொள்ளப் போகிறேன். என்ன தகவல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்கிறேன். நம்ம செப்டம்பருக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டோம். இந்தியாவுடைய மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அப்படிங்கிற ரேஷியோ 140க்கு மேலே இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு ஜிடிபி. அதுதான் பீக் அந்த மாதிரி பேசியிருந்தேன். அந்த மாதிரி மார்க்கெட் கேப் டு ஜிடிபி 140% டச் ஆகும் பொழுது மார்க்கெட் பபுள் டெரிட்டரியில் இருக்குது, கண்டிப்பாக உடப்படும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் உடஞ்சிருச்சு. இப்போ எந்த அளவில் இருக்குது மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115% அப்படிங்கிற அளவில் இருக்குது. சரி, 115க்கு குறைஞ்சிருச்சே அப்படின்னு சந்தோஷப்படலாமா அப்படின்னு கேட்டால், நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்தியாவுடைய 12 இயர் ஆவரேஜ் அந்த மார்க்கெட் கேப் டு ஜிடிபி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 86% தான். ஸோ வி ஆர் ஸ்டில் ட்ரேடிங் அட் அ வெரி ஹை ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் இது நமக்கு சொல்லுது. ஸோ பாயிண்ட்டு, மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ இன்னமும் கம்மி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆப்வியஸாக ட்ரம்பினுடைய டாரிஃப் ஏப்ரல் 2 நமக்கு தெரிய வரும். சரிங்களா? அது மூலமாக நமக்கு எந்தெந்த செக்டர்லாம் இம்பேக்ட் ஆக போகுது, ஒருவேளை நம்மளுடைய நெகோசியேஷனால் ஏதாவது பாசிட்டிவாக நடக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கலாம். ஸோ ட்ரம்பினுடைய டாரிஃப் எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்னமுமே ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். அன்சர்டனிட்டி மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. என்ன நடக்குங்கிறது தெரியாததுனால மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறத அதனால் முடிவு செய்ய முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் கீழே தான் இறக்குவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு டாரிஃப். மூணாவது பாயிண்ட்டு, இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் இந்த வருஷமும், அதாவது என்னென்னா புதுசாக ஆரம்பிக்க போகிற ஃபினான்சியல் இயர் 25 to 26 அப்படிங்கிற இந்த வருஷமும் இந்தியாவுடைய ஜிடிபி 6.4 அல்லது 6.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6.5 அப்படிங்கிற க்ரோத் ரேட்டுங்கிறது ஒரு ஆவரேஜான அல்லது ஒரு மியூட்டட் க்ரோத் ரேட் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம 8% க்ரோத் ரேட்டு காட்டினா தான் நம்மளால் மறுபடியும் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் நிறையா டிமாண்டு அதிகரித்து எல்லா கம்பெனிகளும் நல்ல ஏர்னிங்ஸ் பர் ஷேரு நிறையா லாபத்தை காட்டுவாங்க. அதனால் ஏர்னிங்ஸ் பர் ஷேரு அவங்களுக்கு அதிகமாக காட்டப்படும். அதனால் நம்மளுடைய பிஇ ரீரேட்டிங் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த வருஷங்கிறது ஃபோர்காஸ்டட், அதாவது ஃபோர்காஸ்ட்னா என்னென்னா முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணி சொல்லிடுவாங்க இவ்வளவு தான் இருக்கும் அப்படிங்கிறத. அது சொன்னது ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட்டு அவங்க 6.4 to 6.5% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த க்ரோத் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான க்ரோத்து. ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி, அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்த அந்த ரிட்டர்ன் ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த வருஷம் அல்லது அடுத்த வருஷம் இருக்காது அப்படிங்கிறது தான் இது நமக்கு சொல்லுது. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன, இப்போ வரப்போகிற குவார்ட்டரோடைய ரிசல்ட் ஏப்ரல் மாதத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸோடைய ஏர்னிங்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு தான் எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஒருவேளை அந்த எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி இந்த கார்ப்பரேட் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மேபி மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் மேலே போகலாம். இதை நான் முன்னாடியே பேசிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த குவார்ட்டருக்கான ஜிடிபி 7.6% இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன்னா மகா கும்பமேளா மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுடைய எக்கானமிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே நமக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த குவார்ட்டரில் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டினாலும் நம்ம அடுத்த குவார்ட்டர்லேயும் அதே மாதிரி ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் லாங் டேர்முக்கு பொசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த ஆஸ்பெக்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடிபி க்ரோத்து மியூட்டடாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி மியூட்டடாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மியூட்டட்னா ஜிடிபி 6.4%னா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது என்னென்னா ஒரு 15-20%லாம் நீங்கள் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. மேபி 8% பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைச்சாலே அதிர்ஷ்டம் அல்லது நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருகிறேன்.
அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ட்ரேடிங் 93% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து, அது இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ்ட் மணி அப்படிங்கிறத செபி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்காக சில மெஷர்ஸ்லாம் எடுத்தாங்க. டைட்டாக வந்து மார்ஜினுக்கு வந்து மினிமம் உங்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ட்ரேடே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு. சரிங்களா? அப்போது ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது குறைகிறதுனால உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும்ல, விலை ஏற்றுறது இறங்குறது பயங்கரமாக பூமாக இருந்துச்சுல்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு ஸ்டாக்கினுடைய விலையை வந்து நிர்ணயிக்கும். இப்போது கோடிக்கணக்கான பேர் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து பல்காக மேலே ஏறும் அல்லது பல்காக கீழே குறையும், இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்ல. ட்ரேடர்ஸ் தான் வந்து அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வந்து நிறைய ஆயில் ஊற்றி வந்து எண்ணெயை ஊற்றி வந்து எரிய வைக்கிற ஒரு நண்பர்கள். அவங்க வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டதுனால நமக்கு வந்து அந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிருச்சு. இதுவும் வந்து ஒரு பாயிண்ட்டு. ஆப்வியஸாக அடுத்த ரீசன் வந்து எஃப்ஐஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருந்து விற்று காசை வெளியில் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கான காரணங்களை பல வீடியோக்களில் வந்து நான் பேசிட்டேன், அதையே தொடர்ந்து பேசவில்லை. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 நாளாக வந்து எஃப்ஐஐஸ் வந்து நிறையா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அதனுடைய காரணங்கள் என்னை பொறுத்த வரைக்கும், ஒன்று ஷார்ட் கவரிங்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து முன்னாடியே விற்று வச்சுருப்பாங்க. இப்போ மார்ச் எண்டு, ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரியை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த அடிச்சிருந்த ஷார்ட் எல்லாம் வந்து இப்போ வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஆல்ரெடி வித்துட்டாங்க, இப்போ வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம். ஸோ ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து உலக அளவில் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸஸ் இருக்கும். யூரோப்ல எல்லாம் சில இண்டெக்ஸஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. எஃப்டிஎஸ்சி சம்திங் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல வந்து உள்ள வந்து அவங்க வந்து ரீஅலைன் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, அவங்களுடைய அந்த இண்டெக்ஸ் ரீஅலைன்மெண்ட்னால இந்தியன் ஸ்டாக்ஸை வந்து நிறைய வாங்குற மாதிரி சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மார்க்கெட்டில் வந்து நியூஸ். ஸோ இதனால் ரியலாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து மேனுவலாக உள்ளே வாங்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, இந்த எஃப்ஐஎஸ் பையிங் அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ் ரீஅலைன்மெண்ட் அல்லது ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரியலாகவே வந்து எஃப்ஐஎஸ் வந்து வாங்குறாங்களா அப்படிங்கிறது ஏப்ரல் மாதத்தில் தான் நமக்கு தெரிய வரும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. டாலருக்கு அகைன்ஸ்டாக இந்தியன் கரன்சி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகுது. இப்போ ஏன் ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படிங்கிறது காரணம் தெரில. ஒருவேளை எஃப்ஐஎஸ் வந்து காசை மறுபடியும் வந்து இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா அந்த சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்தியாவில் வந்து ஆர்பிஐ சில மெஷர்ஸ் எடுத்து இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணுறாங்கல்ல, அந்த ரியல் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க வச்சிருந்த டாலரை வந்து அவங்க விற்கிறதுனால இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லுது. ஸோ ரியலாகவே வந்து இந்தியன் கரன்சி வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை, நம்ம வந்து எப்பொழுதும் போல் ஸ்டேபிளாக தான் இருக்கிறோம். இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது என்னென்னா, இந்த ஐஎன்ஆர் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எஃப்ஐஐஸ் வந்து காசை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமாக எனக்கு தெரியவில்லை. ஸோ இதனால் வந்து இந்த கரன்சி ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தெரிகிற மாதிரி இருந்தாலும், இந்த கரன்சி ஸ்டெபிலிட்டினால எஃப்ஐஎஸ் திருப்பி வந்து உள்ளே வாங்குவாங்களா அப்படிங்கிறது இன்னமும் சந்தேகமாக இருக்கிறது. ஸோ இந்தியாவுடைய இந்த கரன்சி இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுனாலையும் மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கரன்சி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. இது இன்னமும் வந்து எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோல்டினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் கோல்டை நோக்கி வந்து மக்கள் ஓடுறாங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் உள்ள கன்சூமர் டிமாண்டும் வந்து கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியன் ஆர்பிஐயும் வந்து ஏகப்பட்ட கோல்டை வாங்குறாங்க. சைனா கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுடைய ரிசர்வில் ஏகப்பட்ட கோல்டை வாங்கிட்டாங்க. டர்க்கி, ரஷ்யா, இப்படி எல்லா கண்ட்ரிகளும் வந்து கோல்டை வந்து வாங்குறாங்க. ஏன் யூஎஸ்ல உள்ள மக்களே வந்து கோல்டை வந்து நிறைய இம்போர்ட் பண்றாங்க. எனக்கு என்னமோ இப்போ இந்த கோல்டு சர்ஜ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தொடரும். அட்லீஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ்க்கு வந்து தொடரும். ஏன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 2008 வந்து இதே மாதிரி தான் வந்து கோல்டு வந்து 1600 ரூபாய், அதாவது 500 ரூபாய் பெர் கிராம் 22 கிராம் கேரட் இருந்தது. அப்படியே வந்து 1600 வரைக்கும் போச்சு. எப்போ 2005-6 பீரியட்ல இருந்து 2010 பீரியடுக்கு. ஆனால் 2010 இருந்து 2012 வந்து 1600 இருந்து 3200 அப்படிங்கிற மாதிரி டபுள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டு இப்போ 8000 இருந்து கிட்டத்தட்ட 12,000 வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து அதை கோரிலேட் பண்ணி 2008 நடந்த மாதிரி இப்போவும் வந்து ஒரு புல் ரேலி வந்து பயங்கரமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஷ் ஆகி மறுபடியும் வந்து 10,000 9,000 அப்படிங்கிற லெவல்லே வந்து
ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து கன்சாலிடேட் ஆகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் லெட்ஸ் see how it goes. பட் இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிங்க்ட். இதுக்கு பேக்டு பை டேட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து பேட்டர்ன் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பாஸ்டில் அப்படி நடந்திருக்கு. ஸோ கோல்டு அதை நோக்கி போகுதா அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து தான் பார்க்கணும். ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து டேரிஃப் மெஷர் போடுறது மூலமாக அவங்க நாட்டில் உள்ள அந்த வட்டி கொடுக்க வேண்டியது, கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய வட்டி அமௌண்ட்டுக்காக வந்து டேரிஃப் போட்டு கலெக்ட் பண்ணுறாரு. அவருமே வந்து டாலர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கல, டாலரை வீக்கன் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க நாட்டினுடைய ஆர்பிஐ அதாவது ஃபெட் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வந்து அவங்க ரேட் கட்டை பற்றியே பேசுவாங்க, இல்லாட்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து யூஎஸில் வந்து ரெசஷன் ஃபியரும் போயிட்டுருக்கு. ஒருவேளை ரெசஷன் வந்துச்சுன்னா ஃபெட் வந்து இன்னும் நல்லா ரேட் கட் பண்ணும், அல்லது வந்து கவர்மெண்ட் வந்து இன்னமும் வந்து மணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபெட் வந்து பயங்கரமாக ரேட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து டேரிஃபை வந்து அதாவது என்னன்னா டேரிஃப் அப்படிங்கிற அந்த மெஷர் வந்து திருப்பி வந்து ரிவோக் பண்ணலாம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அந்த ஃபெட்டினுடைய அந்த வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் பொழுது இவர் கட்ட வேண்டிய அந்த வட்டி, கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வட்டிங்கிறது கணிசமாக குறைஞ்சிரும். அதே சமயம் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ரிட்டர்ன்கிறது வந்து அவங்களுடைய 10 இயர் பாண்டில் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ மறுபடியும் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். அதே சமயம் வந்து சைனா மார்க்கெட்டும் வந்து ரொம்ப வீக்காக அல்லது அண்டர் வேல்யூட் ஜோனில் இருக்குது. அதனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இதுவரைக்கும் வந்து ஏகப்பட்ட எஃப்ஐஐஸ் வந்து நிறைய அலோகேட் பண்ணாங்க. போன பீரியடில் வந்து ட்ரம்ப் பீரியடில் வந்து சைனாவுக்கும் யூஎஸுக்கும் ட்ரேட் வார் இருந்ததுனால நமக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி ட்ரேட் வார் வந்து சைனாவுக்கும் யூஎஸுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு அதே அலோகேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து தொடரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. பட் எண்ட் ஆஃப் த டே சைனாவை விட்டுட்டு நம்ம கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ சிஸ்டமோ இருக்கா அப்படின்னு கேட்டால் சைனா அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வி வில் கிராப் சம்திங், அதாவது என்னென்னா ஒரு போர்ஷன் அல்லது 1% வேணால் கிராப் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய எக்கானமி, நம்மளுடைய ஜிடிபி growth, நம்மளுடைய கன்சம்ஷன், நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய கம்பெனிஸோடைய அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், இது எல்லாமே ரீச் ஆகும் பொழுது, இன்னமும் மக்கள் கையில் வந்து காசு புழங்கும் பொழுது, மறுபடியும் வந்து எக்கானமி ரிவைவ் ஆகி 8% growthக்கு போகும் பொழுது மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் மேலே எந்திரிச்சு வரத்தான் போகிறது. ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு உங்களுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸாவது வந்து வெயிட் பண்ண முடியும். அல்லது லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா நீங்கள் 10 வருஷம் தான், புரியுதுங்களா? நான் வந்து எதுவும் வந்து ப்ரொஜெக்ட்லாம் பண்ண விரும்பலை. உங்களால் 10 வருஷம் 15 வருஷம் வந்து போட்ட காசை வந்து போட்டுட்டு அமைதியாக இருக்க முடியுமா? நல்ல ஸ்டாக்கை வாங்கிட்டு கம்முன்னு நான் வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தால் இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே போகலாம். ஷார்ட் டேர்மில் வந்து இந்த நியூஸை பார்த்து நம்ம வந்து ஒரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து லாங் ரன்னில் வந்து கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு உங்களால் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற காசு இல்லாமல் உங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காசை மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக்ஸை தொடர்ந்து வாங்கிட்டே வரலாம். அதுதான் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அமையும்னு நான் சொல்லிக்கிறேங்க. இது மட்டும் இல்லாமல் பல ரீசன்ஸ் இருக்குது. பட் குயிக்காக வந்து நான் ஏன் மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்னா இதுதான் வந்து சம்மரி, சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ்னால மார்க்கெட் வந்து இன்னும் அதிகமாக மேலே போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா 26,000 தொடாது, திருப்பியும் வந்து இந்த ஜோனில் இருந்து கொஞ்சம் கீழே போகும் அல்லது நிறையவே கீழே போகும். அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் டு ஜூன் அல்லது ஏப்ரல் டு செப்டம்பரில் வந்து ஒரு பாட்டம் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பல பேர் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து மார்ச்லேயே பாட்டம் ஆயிடுச்சுன்னு. எனக்கு என்னமோ அது நடந்ததாக தோணலை. ஸோ ஏப்ரல் டு செப்டம்பர் இந்த பீரியடில் தான் வந்து நம்ம மார்க்கெட்டுடைய பாட்டம் இருக்குது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பட் லெட்ஸ் see, இது எல்லாமே வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த கருத்தை என்னுடைய பர்சனல் கருத்தாக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதை பேஸ் பண்ணிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்காதீங்க. உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், ரிஸ்க் டாலரன்ஸு, உங்களுக்கு என்ன தோணுதோ அல்லது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர், செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு முடிவெடுங்க. இது நான் என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிங்க்டை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.